அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகளில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல விதங்களிலே எச்சரித்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே அவர்கள் செய்த இன்னொரு எச்சரிக்கை என்னவென்றால், இஸ்லாம் என்ற பெயரிலே நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானிலே சொல்லி இருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் அதை செய்து காட்டியிருக்க வேண்டும், அல்லது செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும், அல்லது மற்றவர்கள் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். இந்த இரண்டு அம்சங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து காரியங்களுமே நன்மை என்ற தோற்றத்தில் இருந்தாலும் அதை செய்வதனால் நாம் நரகப்படுகொலிக்கு செல்ல வேண்டி வரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை. ஈயாக்கும் வ முஹதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகிற அனைத்து காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹதசத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து காரியங்களுமே அனாச்சாரம். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை. அப்போ இஸ்லாம் என்ற பெயரை நம்ம எதை செய்வதாக இருந்தாலும் இதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா, செஞ்சிருக்கிறார்களா, அனுமதித்திருக்கிறார்களா என்று நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே இன்னும் சில நாட்களிலே ஒரு பிதாத்தை, ஒரு அனாச்சாரத்தை தமிழகத்திலே வாழுகின்ற பெரும்பாலான முஸ்லிம்கள், மார்க்க அறிஞர்கள் செய்யவிருக்கிறார்கள். அதுதான் பராஅத்து இரவு என்ற பெயரிலே ஷாபான் மாதம் பிறை 15 பராஅத்து இரவு என்ற பெயரிலே சில அனாச்சாரங்களை, சில வழிகேடுகளை வணக்கம் என்ற பெயரால் செய்வதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த பராஅத்து இரவு 15வது இரவு அன்று மகரிபு தொழுகைக்கு பிறகு அவர்கள் 3 யாசீன்களை ஓத வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு யாசீனை எதற்காக ஓத வேண்டும் என்றால் நீண்ட ஆயுளுக்காக ஓத வேண்டும். இன்னொரு யாசீன் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஓத வேண்டும். இன்னொன்று நீண்ட ஆயுள், அதாவது நீண்ட ஆயுள், அதிகமான ரிஸ்க், அதிகமான செல்வம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. இப்படி 3 நோக்கங்களுக்காக மகரிபு தொழுகைக்கு பிறகு யாசீன் ஓத வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை சொல்லி பல பள்ளி வாசல்களிலும் இது ஓதப்படுகிறது. மார்க்க அறிஞர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்றும் ஒவ்வொரு வீடுகளிலும் இது ஓதப்பட்டு இதற்காக தட்சணை கொடுக்கப்படுகிறது. இதை மார்க்கம் என்று நாம செய்கிறோமே, இதை சொன்னது யார்? அல்லாஹ்வா? அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது இந்த மாதிரி 3 நோக்கத்திற்காக பராஅத்து இரவு என்ற ஷாபான் மாதம் 15வது இரவில் யாசீன் ஓதுங்கள் என்று சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்லை, ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை, இது பற்றி ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட இல்லை. அட பொய்யாவது அந்த காலத்தில் இட்டுக்கட்டியாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களா? அது கூட இல்லை. இட்டு கட்டினதுக்கும் கீழ்த்தரமான நிலையில, அதான் லேட்டஸ்டா இட்டு கட்டினது அர்த்தம். இட்டு கட்டது கூட இல்லைன்னு சொன்னா அந்த காலத்துல ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட காலத்துல இட்டு கட்டி இருந்தால் லிஸ்ட்ல வந்திருக்கு. இது இப்ப இட்டு கட்டினது. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தையோ, 20 வருஷத்துக்கு முந்தையோ, 50 வருஷத்துக்கு முந்தையோ, 100 வருஷத்துக்கு முந்தையோ இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட காலத்திற்கு பிறகுதான் இது இட்டு கட்டி இப்படி ஒரு வணக்கத்தை மார்க்கத்தின் பெயரால் செய்கிறார்கள். அப்ப இது பிதஅத், இது வழிகேடு. ஓதுவது யாசீனா இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருப்பார்கள். அதே மாதிரி இந்த பராஅத்து இரவு என்ற பெயரிலே
மூத்தாக்கள் இறந்து போனவர்களுக்கு கபருக்கு ஜியாரத்து செய்ய வேண்டும், அந்த இரவுல ஜியாரத் செய்வது ரொம்ப முக்கியமான கடமை என்று சொல்லி அது ஜியாரத்துக்கு உரிய இரவு என்றும், அந்த பராத் இரவுக்கு என்ற சிறப்பு ஃபாத்தியாக்கள் எல்லாம் இருக்கிறது. இறந்தவர்களுக்காக வேண்டி சிறப்பான ஃபாத்தியாக்களை அன்றைய தினம் ஓத வேண்டும், மூத்தானவர்கள் பெயரால் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை உங்களுக்கு சொல்லி தந்தது யார்? பராத் ஷாபான் மாசத்துல பராத் இரவு என்று ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவில இது மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யுங்கள், உங்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த மாதிரி போய் ஜியாரத்து பண்ணுங்கள். இறந்தவர்களை ஜியாரத்து எப்பவும் பண்ணலாம், கபிரஸ்தானுக்கு போய் தினசரி பண்ணலாம், நம்ம விரும்பும் போதெல்லாம் பண்ணலாம். அது மௌத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள். அதற்கு இந்த இரவை தான் தேர்ந்தெடுத்து கொண்டது பிதத். இந்த இரவில் இதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்று தந்திருக்கிறது என்று நம்புவது பிதத். இப்படி செய்வது நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் தள்ளிவிடும். இதே பராத் இரவில் பயங்கரமாக வீடு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி பள்ளி வாசல்களுக்கெல்லாம் சீரியல் லைட் போட்டு எங்க பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருக்கும். பள்ளி வாசலை பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா லைட் எல்லாம் போட்டு பள்ளி வாசல்ல விருந்து என்ன, சாப்பாடு என்ன, அது என்ன, இது என்ன என்று அந்த இரவு முழுவதும் ஒரு லைலத்துல் கத்ரை போன்ற ஒரு முக்கியத்துவத்தோடு என்ன செய்யப்படுகிறது, இந்த இரவு கொண்டாடப்படுகிறது. சில ஊர்களில் வீதிகள் எல்லாம் தோரணம் கட்டாத குறையாக ஊர் முழுக்க லைட் போட்டு என்ன செய்யறாங்க, ஆடம்பரம் செய்கிறார்கள். இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று இந்த மதுகபுவாதிகள் இருக்கிறார்களே அவங்க கித்தாப்புல எழுதப்பட்டிருக்கிறது. மதுகபு கித்தாப்புகள்லயே இந்த மாதிரி பராத் இரவுக்கு அலங்காரம் பண்றது, லைட்டு போடுறது, அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம் செய்வதெல்லாம் ஆட்சியாளர்கள் தடுக்க வேண்டும், தப்பு இது என்றெல்லாம் அவங்க மதுகபு கித்தாப்புகளில் எழுதப்பட்டு இருந்தும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாம இந்த மார்க் அறிஞர்கள் இப்படி காசு பணத்தை விரயம் பண்றாங்களே, லைட்டை போட்டு அலங்காரம் பண்றாங்களே, ஒரு நல்ல நாள் என்று ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொண்டால் கூட லைட்டை போட்டு அலங்காரம் பண்ணுவது தான் அந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு முறையா? சிறந்த நாள் லைலத்துல் கத்ரே வைத்துக் கொள்வோமே, அல்ல வெள்ளிக்கிழமை இரவு நல்ல இரவு என்று வைத்துக் கொள்வோமே. பராத் இரவுக்கு ஒரு ஆதாரமே இல்லை. நான் பின்னாடி சொல்றேன் எந்த அடிப்படையில் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி. பராத் இரவுன்னு ஒன்று இருக்குன்னு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அதுக்காண்டி லைட் அலங்காரம் பண்ணணுமா? ஒரு நல்ல இரவு என்றால் அதுக்கு வணக்க வழிபாடு செய்யன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்டு மற்றவர்கள் தங்களுடைய மகான்களுக்கு பெரியார்களை கொண்டாடுவதற்காக வேண்டி பலவிதமான அலங்காரங்களை போட்டு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்களே, அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த செயல் அமைந்திருக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன, எதனால இது வருது தெரியுமா? இது எங்க இருந்து வருது? பராத் இரவுங்கிறது எங்க இருந்து வருது? நீங்க குர்ஆன் பூரா தேடி பாருங்க, ஹதீஸ் பூரா தேடி பாருங்க. பராத் இரவு என்கிற ஒரு சொல்லே இருக்காது. அதுல சிறந்த இரவா நல்ல இரவா அது தனியா விடுங்க, இந்த சொல்லாவது இருக்குமா நீங்க தேடி பாருங்க. குர்ஆன் பூரா தேடுங்க. பராத் இரவுனா லைலத்துல் பராத், பராத்னா லைலத்துனா இரவு, பராத்னா பராத். பராத் இரவு என்பதற்கு உரிய அரபு சொல் என்னன்னு கேட்டா லைலத்துல் பராத். இப்ப லைலத்துல் கத்ருங்கறீங்கல்ல, கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ருங்கிறது குர்ஆன்ல இருக்கிறது, லைலத்துல் கத்ருங்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது, லைலத்துல் ஜும்மா இரவு என்று ஹதீஸ்ல இருக்கிறது, லைலத்து ரமலான் என்று ரமலான் மாசத்து இரவு என்று ஹதீஸ்ல இருக்கிறது. எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திலாவது எந்த ஒரு ஹதீஸிலாவது லைலத்துல் பராத் என்ற சொல்லாவது இருக்கிறதா? அந்த சொல்லே இல்லைங்கும் போது அந்த இரவுக்கு சிறப்பு எங்க இருந்து வரும்? இப்படி ஒரு பேரே இஸ்லாத்தில் இல்லை. பராத் இரவு என்ற பெயர்ல ஒரு இரவே இஸ்லாத்தில் கிடையாது. இந்த வார்த்தையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினால் சொன்னது கிடையாது. அதனாலதான் அதை லைலத்துல் கத்ரும்பாங்க, இது ஷபே பராத்துமா, பார்சியில பேரை வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? ஷபே பராத். ஷபுண்டா இரவுண்ட அர்த்தம், ஷபுண்டா இரவுண்ட அர்த்தம் பாரசீக மொழியில. அதை சொல்லும் போது லைலத்துல் கத்ர் இரவுண்டு பேசுறான், இதை சொல்லும் போது லைலத்துல் பராத்னு பேசினான்னு வைங்க, எங்க பாருங்க அப்படி வார்த்தையை ஹதீஸ்ல காணாம யாராவது கேட்டுருவாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, அதை சொல்லும் பொழுதே வார்த்தையில என்ன பண்ணுவாங்க, அது லைலத்துல் கத்ர், இது ஷபே பராத். இல்லாததுக்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, ஷபே மேராஜ். ஏன் இதெல்லாம் இல்லாது, இவங்களா உண்டாக்குனது. இவங்களா உண்டாக்குனால என்ன செய்யறாங்கன்னா ஷபே பராத்னா பராத் இரவு. நீங்க தமிழ்ல எப்படி பராத் இரவுங்கிறீங்களோ அது மாதிரி பாரசீக மொழியில ஷபே பராத்னு சொல்லி ஒரு வார்த்தையை இவங்களா உண்டாக்கி கொண்டார்களே தவிர இந்த சொல்லு கூட குர்ஆன்ல கிடையாது, இந்த சொல்லு கூட ஹதீஸ்ல கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பராத் இரவு என்ற அடிப்படையே தப்பு.
அது தவறான அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த பராத் இரவு சம்பந்தமாக என்ன அடிப்படையில் இந்த கருத்து மக்கள்கிட்ட உருவானது என்று சொன்னால், சூரத்து துகான் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதனுடைய முதல் 3-4 வசனங்கள், 1லிருந்து 4-5 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அதுல ஒரு இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். துகான் புகை என்று சொல்லக்கூடிய 44வது அத்தியாயம் நினைக்கிறேன். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்சல்நாஹு, இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பரக்கத்தான இரவிலே நாம இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நம்ம எப்ப இறக்கி இருக்கிறோம்? ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பாக்கியம் பொருந்திய ஒரு இரவிலே இறக்கி இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், உறுதியான காரியங்கள் அனைத்தும் அந்த நாளில் தான் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன, பிரித்து வழங்கப்படுகின்றன என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிற ஒரு சூரா இருக்கிறது. சூராவுடைய துவக்கத்தில் 2-3 வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இதை எடுத்துக்கொண்டு இந்த பரக்கத்தான இரவுன்னு அல்லாஹ் சொல்றானே, அது இந்த இரவை தான். எந்த இரவை? ஷாபான் மாசத்துல வர்ற 15வது நாள் இருக்க, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். பராத் இரவை தான் பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று இக்ரிமான் ஒரு ஆளு சொல்றார். இவர் சொல்லுதான் இது உங்களுக்குள்ள ஒரே ஆதாரம். இக்ரிமாங்கிற ஒரு நபித்தோழர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் அவர் சொல்லல, அவரா சொல்லுகிறாரு, இது லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், இந்த பரக்கத்தான இரவு என்பது ஷாபான் மாசத்தினுடைய 15வது நாளை, பாதி இரவை, சரிபாதியை சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த ஒரு ஆள் தான் அப்படி இதை சொல்லியிருக்காரு. தவிர இவரை தவிர உள்ள ஏராளமான சஹாபாக்கள், ஏராளமான விரிவுரையாளர்கள், ஏராளமான அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, இது பரக்கத்தான இரவு என்று சொல்லுவது லைலத்துல் கத்ர் தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா வேற இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல இறக்கினோம்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? சொல்லிடுறான். அப்ப கத்ருடைய இரவு மகத்துவமிக்க இரவு என்று அந்த இரவில் இறக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இங்க பாக்கியமிக்க இரவு என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ங்கிறது ஒரு குர்ஆன் தான். குர்ஆனை இறக்கணும்னா இறக்குவதை துவக்கியதுன்னு அர்த்தம். மொத்த குர்ஆனை இறக்கப்பட்ட நமக்கு தெரியும். குர்ஆனை அல்லாஹ் இறக்கணும்னு என்ன அர்த்தம்? முழு குர்ஆனும் மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்படவில்லை. அவங்களுக்கு குர்ஆன் எப்படி அருளப்படுது? 23 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு வசனம் 2 வசனமாக, ஒரு சூரா 2 சூறாவாக, 5 வசனம் 6 வசனமாக, அப்பப்ப காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தேவைக்கும் தக்கபடி குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படுகிறது. அப்ப 23 வருஷத்துல இறங்கி இருக்கும் பொழுது ஒரு ராத்திரில இறக்கணும்னு சொன்னா பொருந்தாது. அதுக்கு அர்த்தம் என்ன? முதல்ல இறங்கின இக்ராங்கிற அந்த சூரா இறங்க துவங்கியது லைலத்துல் கத்ர்ல. மொத்த குர்ஆன் இறங்கி முடிச்சது லைலத்துல் கத்ர் அல்ல. ஃபர்ஸ்ட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அவர்கள் சந்தித்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு போதினார்ல, அது இறங்குனது. வஹியுடைய துவக்கம், முதல் வசனம் இறங்கியது அந்த மகத்துவமிக்க ஒரு இரவிலே அப்படிங்கிறது பொருள். அப்ப இதுதான் பொருள் என்றால், அப்ப 2 இரவுலையா இக்ராங்கிறது இறங்குனுச்சு, லைலத்துல் கத்ர்ல இறங்குனுச்சு நல்லா சொல்லிடுறான். இந்த லைலத்துல் கத்ர் எங்க இருக்குது? லைலத்துல் கத்ர் எங்க இருக்குதுன்னு குர்ஆனே சொல்கிறது. எப்படி சொல்கிறது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாசத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. தேதியை சொல்லும் போது லைலத்துல் கத்ர்ங்கறான்ல, மாசத்தை சொல்லும் போது ரமலான் மாசம்ங்கறான். அப்ப ரமலான் மாசத்திலே தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவும் இருக்கிறது. ரமலான் மாசத்திலே தான் லைலத்துன் முபாரகத்துன் என்ற பாக்கியமிக்க இரவும் இருக்கிறது. குர்ஆனுக்கு விளக்கம் தர்ற காரணத்தினால் இந்த பரக்கத்தான இரவு என்பது ரமலானில் வரக்கூடிய லைலத்துல் கத்ரை தான் சொல்கிறது என்று இப்னு அப்பாஸ்ல இருந்து பெரிய பெரிய சஹாபாக்கள், விற்பனர்கள், வியாக்கியானம் செய்பவர்கள்லாம் இதை சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்காக நம்ம ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை அடிப்படையாக வைத்து சொல்கிற காரணத்தினால், ஆதாரத்தோடு சொல்கிற காரணத்தினால் இது சரியான கருத்து. இவ்வளவு பேருடைய கருத்துக்கும் குர்ஆனுக்கும் எதிராக இக்ரிமாங்கிற ஒரு ஆள் சொல்லிவிட்டாரா ஷாபான் மாசம் 15 தப்புன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு பதிலா நிறைய ராத்திரிகள் இருந்தால் நிறைய கலெக்ஷன் கிடைக்கும், நிறைய உணவு கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். அதனால இவர் சொல்ல வச்சுக்கிட்டு இந்த மாசம் ஒன்று வச்சுக்கிறோமே, அது அந்த மாசத்துக்கு அதை வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டார்ல, இவர் சொல்ல வச்சு இந்த மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பராத் இரவுண்டு ஒன்று இல்லாத ஒன்று உண்டாக்குனாங்களே தவிர இந்த வசனத்திற்கும் பராத் இரவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதை விளங்கிக்கணும்.
இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மனிதர்களுடைய விதி எப்ப பிறப்பான், எப்ப சாவான், அவனுக்கு எத்தனை புள்ள பிறக்கும், என்ன ரிஸ்க் கிடைக்கும் என்ற விவரங்கள் எல்லாம் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருப்பதாக ஒரு அறிவிப்பாளர் வரை அறிவிக்கப்படுகிறது. இது சொல்ற ஆள் யார் தெரியுமா? ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் அதை யார் சொல்லணும்? சஹாபி சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லி இருப்பார்களே ஆனால் அதை கேட்பது யார் கேட்க முடியும்? சஹாபாக்கள் தான் கேட்க முடியும். அப்ப சஹாபாக்கள் யாராவது இதை அறிவித்திருக்கிறார்களான்னு பார்த்தா சஹாபியை காணோம். இது சொல்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் பின் முகமது பின் முகீரா அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. இவர் சஹாபி கிடையாது. இவர் தாபியின்கள்ல கடைசி காலத்தில் உள்ள ஒரு ஆள், ஏறக்குறைய தபா தாபியின்கிற லெவல்ல உள்ள ஒரு ஆள். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிப்பாரே ஆனால் இவருக்கு ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. இவர் ரசூலுல்லாஹ் சொன்னது கேட்டிருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழாத ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிப்பாரே ஆனால் அதை நிராகரிச்சிருவாங்க. எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் நிராகரித்து விடுவார்கள். அதனால இந்த ஒரு பொய்யான ஹதீஸும் அடிபட்டு போய் விடுகிறது. இது அடிபட்டு போச்சா? அடுத்து என்ன? குர்ஆனுடைய வசனத்தை காட்டுறாங்க. குர்ஆன் ஆதாரபூர்வமானது தான். அது பராத் இரவுண்டு விளங்குனது தப்பு, அது ஷாபான் இரவுண்டு விளங்குனது தப்பு. இப்ப சொன்ன ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளரை யாருன்னு கேட்டா உஸ்மான் பின் முகமது பின் முகீராங்கிறவர் அறிவிக்கிற முகீராவுடைய பேரனும் முகமதுடைய மகனுமாகிய உஸ்மான் என்பவரே அஹ்னஸ் என்ற வம்சத்தை சேர்ந்தவர் என்று இவர் சொல்ல. ஆள் நல்ல ஆள் தான், ஆனா இவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. நடுவில் யாரை விட்டுட்டாரு. அந்த விடுபட்டவர் சஹாபியா கூட இருக்கலாம், சஹாபி அல்லாதவராக கூட இருக்கலாம். ஆள் மைனஸ் இடையில விடுபட்டு இருக்கிற காரணத்தினால் இது அடிபட்டு போகிறது. அடுத்து என்ன? இன்னும் ஒரு ஹதீஸை ஆதாரமா காட்டுவாங்க. எதுக்கு? அதாவது ஷாபான் மாசத்துல 15வது இரவுல அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க. பராத் இரவுன்னு போட்ட நோட்டீஸ் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கும். பராத் இரவுன்னு கொண்டாடுறதுக்கு ஷபே பராத்துன்னு போடுவாங்களே, அதுல இந்த ஹதீஸ் கண்டிப்பா இடம்பெறும். ஏன்னா இது திருமதியில, இப்னு மாஜாவுல, அகமதுல எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வருது? ஷாபான் மாதம் 15வது இரவு வந்த உடனே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி ஹல் மின் முஸ்தக்பிரின், உங்கள யாராவது பாவ மன்னிப்பு கேட்போர் இல்லையா, நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்வானா? மக்களை பார்த்து கேட்பானா. அன்றைய இரவுல யாராவது நின்று வணங்கினார்களே ஆனால் அல்லாஹ் அன்னைக்கு மன்னிப்பானா. எவ்வளவு மன்னிப்பான்னு சொன்னா, அங்க கலபு என்று ஒரு கோத்திரத்தார் இருந்தார்கள். அந்த அரபு நாட்டில் கலபு என்ற பெயர்ல ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆட்டு மந்தை வைத்திருப்பதுதான் அவங்களுடைய முக்கியமான பிரதானமான தொழில். அப்ப அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஆடுகள் இருக்கும். ஒரு தனி நபர் ஆடு வைத்திருப்பதை விட ஒரு சமுதாயமே மொத்த ஆடை என்ன எவ்வளவு இருக்கு? அந்த ஆடுகளுடைய முடி இருக்குல்ல, ஆடு அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான ஆடு இருக்கும் அந்த கோத்திரத்தார்கிட்ட. அந்த ஆடுகளுடைய முடியை எண்ணி பார்த்தா ஒரு ஆட்டுக்கே இல்ல பல்லாயிரக்கணக்கான 1,00,000 முடி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு முடி இருக்கு? அந்த முடி எண்ணிக்கை அளவுக்கு மக்களை அல்லாஹ் அன்னைக்கு மன்னிக்கிறான். எவ்வளவு மக்கள் எல்லாம் அவ்வளவு ஜனத்தொகை உலகத்தில் இருக்காது. இவங்க சொல்ற கணக்குல அந்த காலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்களே ஆனால் அவர்கள் சொன்ன காலத்துல கலபு கோத்திரத்தாற்றுடைய ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கை மக்களுக்கு எல்லாம் மன்னிக்கிறாங்கிறாங்களே, அவ்வளவு மக்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்கன்னா மக்கள் தொகை அவ்வளவு இருந்திருக்காது. அப்ப அபூஜஹலுக்கெல்லாம் கூட மன்னிப்பு கிடைச்சிருக்கணும் அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இது வருது. கலபு கோத்திரத்தாரிடம் இருக்கக்கூடிய ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸுங்க. இத ஆயிஷா நாயகி சொல்வதாக உருவாங்கிறவர் அறிவிக்கிறார். உருவா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா யஹ்யா பின் அபி கசீர். ஆயிஷா நாயகி சொன்னதாக உருவா அறிவிக்கிறார். ஓகே, உருவா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் அபி கசீர், அபு கசீர் என்பவருடைய மகன் யஹ்யா அறிவிக்கிறார். இந்த யஹ்யா உருவாவை பார்த்தது கூட இல்லை, உருவா காலத்தில் வாழ்ந்தவர் கூட இல்லை. உருவாவை சந்திக்காத ஒரு ஆளு உருவா சொன்னார்னு அறிவிக்கிறார். சரியா? இதனால இந்த ஹதீஸை தூக்கி போட்டுருவாங்க. யாரும் இது சரியான ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க. சரி, யஹ்யா சொன்னதாக அறிவிக்கிறார் பாருங்க, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தாத்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இந்த ஹஜ்ஜாஜ் யஹ்யாவை பார்த்தது இல்லை. அதாவது உருவாற்று அறிவிக்கிறவர் யஹ்யா, உருவா சொன்னார் என்று யஹ்யா சொல்றாரு. உருவா சொன்னார்னு சொல்லக்கூடிய யஹ்யா உருவாவை பார்த்தது கூட கிடையாது. சரி, யஹ்யா சொன்னார் என்று ஹஜ்ஜாஜ் சொல்றாரு.
இந்த ஹஜ்ஜாஜ் யஹ்யாவை பார்த்தது கிடையாது. 2 இடத்துல வந்து அது கனெக்ஷன் கட் ஆயிருக்கிறது. இப்போ கனெக்ஷன் கட் ஆகி லைட் எரியல, கட்டானா லைட் எரியாது, ஆஃப். அதே மாதிரி என்னவாச்சு, இப்போ இந்த ஹதீஸுக்கு ஒளி இல்லாமல் போயிடுச்சு, கனெக்ஷன் கட்டா போன உடனே இது யாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? உருவா சொன்னதா இவர் சொல்ற, உருவாவை பார்க்கலையே. இவர் சொன்னதா ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, இந்த யஹ்யாவை ஹஜ்ஜாஜ் பார்க்கலையே. 2 ரிப்பேர் அதில் இருக்கிறது. அதனால அன்றைய தினம் வந்து அல்லாஹ் இறங்கி நிறைய மன்னிக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து தவறாகி விடுகிறது, ஏற்க முடியாத ஒரு ஹதீஸ். அடுத்து என்ன, இந்த ஷாபான் மாதம் 15 வந்து விடுமையானால் நீங்கள் எல்லாம் நோன்பு வையுங்க. அன்னைக்கு நோன்பு வைப்பது வந்து மிகப்பெரிய தர்ஜாவை தரக்கூடியது, மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது என்ற கருத்திலும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை அறிவிக்கக்கூடிய ஆளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அபூ பக்ர் பின் அப்துல்லாஹ் பின் அபி சபுரா, அதாவது அபூ சபுரா என்பவருடைய பேரனும் அப்துல்லா என்பவருடைய மகனுமாகிய அபூ பக்ர் என்பவர் இதை அறிவிக்கிறார். இவர் யார் தெரியுமா? இவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை, ஹதீஸுகளை இட்டுக்கட்டி சொல்வதில் ஸ்பெஷலிஸ்ட். இவர் எப்படி பேர் வாங்கியிருக்காரு? காண எலவுல் ஹதீஸ், ஹதீஸுகளை கேட்டு அறிவிக்க மாட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லிட்டு இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றார். அவரா கையில மடியில போட்டு என்ன செய்வாரு? ஹதீஸை தயார் பண்ணுவார். அப்ப தயார் ஒரு தடவை சொன்னாரு, என்கிட்ட வந்து 75,000 ஹதீஸ் வச்சிருக்கிறேன், என்கிட்ட யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறார். ஒரு மனுஷன் 75,000 ஹதீஸ் இருக்குமா? முஸ்னத் அஹ்மதுலே மொத்தமே இருக்கிற 30,000 ஹதீஸுக்குள்ள தான் இருக்கிறது. புகாரிக்குள்ள ஒரு 7,000 ஹதீஸ் தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து 75,000 ஹதீஸை மன பண்ண முடியுமா? எங்கள்கிட்ட 75,000 ஹதீஸை வச்சுக்கிறாரு. அப்ப இவர் என்ன ஹதீஸ், எப்படிப்பட்ட ஆள் இவர்? புகாரி இமாம் சொல்றாங்க, இப்னு முயின் சொல்றாங்க, இவர் வந்து நசை இமாம் சொல்றாங்க, நிறைய அறிஞர்கள் இவரை பத்தி சொல்றாங்க. இந்த ஆள் பெரும் பொய்யன், பித்தலாட்டக்காரன், ஒரு ஃப்ராடு, பித்தலாட்ட பேர் வழி என்று பெயர் எடுத்த அபூபக்கர் என்பவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி சொல்றாரு, இந்த நாளில் நீங்க நோன்பு வைக்கணும். இந்த ஒரு பொய்யன் சொன்னதை பொய்யன் என்று எல்லா அறிஞர்களும் யாரை நிராகரித்து விட்டார்களோ, ஹதீஸ் கலையில் இதுக்கு ஒரு 10 காசு மதிப்பு கூட கிடையாது. ஹதீஸ் அறிஞர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த ஹதீஸை பத்தி, இது பைசா பெறாதுமாங்கல்ல, லைஸ ஹதீஸுக்கு பிஷையின், இவருடைய ஹதீஸ் ஒரு பைசா பெறாது. இந்த வார்த்தையை இவருடைய ஹதீஸை பற்றி விமர்சித்திருக்கிறார்கள். ஏன் இட்டுக்கட்டி சொல்றதுனால, கேட்டு சொல்லி ஒரு யாவோ குறைவுல சொன்னா கூட பாதி உண்மையா இருக்கலாம், பாதி பொய்யா இருக்கலாம் நினைக்கலாம். கையில மடியில போட்டு சொல்ற ஒரு ஆள் சொன்னா எப்படி இருக்கு? அவ்வளவு பொய்யா தான் இருக்கும். பொய்யை சொல்லக்கூடிய ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிற செய்தியை கேட்டு தான் இந்த பராத் நோன்பே வந்திருக்கிறது. ஷாபான் மாதம் நோன்பு வைக்கிறாங்களே அது. ஆனால் இந்த ஷாபான் மாதம் 15 நோன்பு வைக்கிறது எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் முஸ்னத் அஹ்மதுலையும் அபூதாவுதுலையும் திருமதிலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது, இதன் தசப ஷாபானு பலா தசூமு, ஷாபான் 15 வந்து விட்டால் நோன்பு வைக்காதீங்க. இது சரியான ஹதீஸ். நோன்பு வைக்க சொல்ற ஹதீஸ் பொய்யன் வழியா வருது, விட்டுக்கட்ட பித்தலாட்டக்காரன் வழியாக அறிவிக்கப்படுகிறது. நோன்பு வைக்காதீங்க, ஷாபான் 15 வந்துருச்சுன்னு சொன்னா 15ல இருந்து ரமலான் வரைக்கும் நோன்பு வைக்கவே கூடாது. ரமலானுக்கு தயாராகணும். 14 வரைக்கும் தான் நீங்க நோன்பு வைக்கலாம். பிற 15 வந்துருச்சுன்னு சொன்னா 15க்கு அப்புறம் ரமலான் வரைக்கும் நோன்பு வைக்க கூடாது. சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. யாருக்கு? யாரு தொடர்ச்சியாக வியாழன் நோன்பு வைக்கிறவங்க, திங்கள் நோன்பு வைக்கிறவங்க, அது மாதிரி உள்ளவங்களா இருந்தால் அந்த 15ல 2 திங்கள் வரும், அந்த 15ல 2 வியாழன் வரும். அதுக்காக விட தேவையில்லை. நீங்க வழக்கமாக வியாழன் திங்கள் மாதிரி சுன்னத்தான நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், வழக்கமாக 13, 14, 15 மாசம் 3 நாள் நோன்பு வைக்கிற சுன்னத்து இருக்கிறது. இது மாதிரி ஆட்களாக இருந்தால் 13லையும் வச்சுட்டு 14லையும் வச்சுட்டு 15லையும் வச்சு அது ஓகே, அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி இல்லாம அன்னைக்குன்னு ஒருத்தர் நோன்பு வைப்பாரையானால் அது கூடாது, தவறு, தவிர்த்து கொள்ளுங்கள். அம்சிக்கு அனிசௌமி, நோன்பு வைக்கிற நிறுத்தி விடுங்கள், வைக்கவே செய்யாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தடையே போட்டிருக்கிறார்கள். இப்ப தடை போட்டிருக்கிற ஒரு விஷயத்தை தடை இல்லாட்டா கூட இது வைக்க கூடாது. இது பொய்யன் வழியா தான் இது வருது. இதுக்கு தடை செய்யாட்டா கூட பொய்யன் சொல்றான் அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி, அதனாலே நம்ம பிதஅத்துன்னு தள்ளி விட்டுறலாம். பிதஅத்தோட என்ன வருதுன்னு கேட்டா தடையும் வருது, வைக்க கூடாதுன்னு. அப்ப என்னைக்கு வைக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அன்னைக்கு இந்த நோன்பு என்ன செய்யறாங்க, அவங்க வைக்கிறாங்க. இது பாவத்தில் கொண்டு போய் தள்ளிரும். அப்ப ஷாபான் மாசத்துல 15வது இரவுக்கு என்று சிறப்பான நோன்புகளோ, இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாம பயங்கரமான ஹதீஸ்கள்லாம் நிறைய இட்டுக்கட்டி இருக்கிறாங்க. அதை இப்னு கையிம் அவர்கள் தன்னுடைய நக்துல் மன்கூல் அப்படி பட்டியல் போடுறாரு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவுதான் இட்டுக்கட்டுவாங்க ஒரு அளவு இல்லாம. அவர் சொல்றாரு, அலியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், மருமகனை பார்த்து, அலியே இந்த ஷாபான் 15 இரவிலே
100 ரக்காத்து தொழுவதை விட்டு விடாது. ஒரு ராத்திரி 100 ரக்காத், ஒரு ராத்திரிக்கு 100 ரக்காத்து தொழுகையா இருக்குமா? அது தொழுகைங்கிற முறை பிரகாரம் ஒழுங்கா தொழுதா ஒரு ராத்திரியில 100 ரக்காத்து போது மனசுக்கு தொழுவ முடியுமா? கோழி கொத்துற மாதிரி எந்திரிச்சா கூட 100 ரக்காத்து தொழுவ முடியாது. அப்புறம் என்ன அலித்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ 15 இரவு வந்து விட்டால் அதுல 100 ரக்காத்துல மறந்து விடாத. அதாச்சும் பரவாயில்லை, ஒவ்வொரு ரக்காத்திலையும் 100 தடவை குல் ஹுவல்லாஹ் மறந்துடாத. அது சும்மா சாட்டா சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரக்காத்திலையும் 100 தடவை குல் ஹுவல்லாஹ் மறந்துடாத. 300 ரக்காத்து தொழ மறந்து விடாத. இப்படி எல்லாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இது கொஞ்சம் மூளை, அந்த இப்னு கையிமுடைய வார்த்தையில் சொல்வதா இருந்தால் அவரே சொல்றாரு, கொஞ்சம் மூளை உள்ள ஒருத்தன், கொஞ்சம் மார்க்கறி உள்ள ஒருத்தன், கொஞ்சம் சிந்தனை உள்ள ஒருத்தன், 4 குர்ஆன் வசனத்தையும் 4 ஹதீஸையும் ஒழுங்கா படிச்ச ஒருத்தன் இதை ஹதீஸ்னு ஏற்றுக்கொள்வானா? இப்படி எல்லாம இட்டு கட்டுவது என்று சொல்லி இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள்னு பட்டியல் அதையெல்லாம் நோட்டீஸில் போடுவாங்க. 100 குல் ஹுவல்லாஹ் ஓது, ஒவ்வொரு 100 ரக்காத் தொழுவு, இப்படி எல்லாம் இந்த பராத்துக்கு என்று ஒரு சிறப்பு நோன்பு வேற, பராத்துக்கு என்று சிறப்பு தொழுகை வேற. சில ஊர்களில் பராத்து இரவு கொண்டு சொல்லி விசேஷமா சஹருக்கெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க பள்ளிவாசல்ல. அந்த நோன்பு விசேஷமான நோன்புன்னு சொல்லி விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கணுமா. அந்த சஹர் வரைக்கும் பயான்கள் நடக்கும், சஹர் வரைக்கும் ராத்திபு என்ன திக்ரு என்ன என்னென்னமோ அதை ஹயாத்தாக்குறாங்களாம். இல்லாத ஒன்று ஹயாத், இருக்கிற 5 வேளை தொழுவ மாட்டேங்கிறான், இருக்கிற நோன்பு வைக்க மாட்டேங்கிறான். இல்லாத செய்வதற்கு எவ்வளவு முஸ்லீம்னு பாருங்க. எதெல்லாம் இருக்குது அதை செய்ய வாப்பாண்ட வரமாட்டேங்கிறான். இல்லாத செய்வதற்கு என்ன செய்யறான், ராத்திரி பகலா முழிச்சு இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு சுபுஹ் தொழுது தான் நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஊர்களில் ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் குளிக்க போய் விட்டு சேர பூசிக்கிட்டு வர்றது. குளிக்க போறது எதுக்கு போறோம்? உடம்புல சுத்தப்படுத்துறதுக்கு போறோம். குளிச்சுட்டு சகதியை பூசிட்டு வரலாமா? சேறு சகதியை பூசிட்டு வருவதற்கும் இவர்களுடைய நடவடிக்கைக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான காரியங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும். இதெல்லாம் பொய், இதெல்லாம் கட்டுக்கதை. எனவே ஷாபான் மாதம் பராத் இரவு என்கிற இந்த தவறான நம்பிக்கையிலிருந்து முஸ்லிம்களாகிய நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான அமல்களில் மாத்திரம் நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும். இது இபாதத்துகளை வணக்கங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முக்கியமான வழிமுறை. இந்த நபி வழியை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானார். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.